அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லேருந்து. நீங்கள் இது வரைக்கும் பங்குச்சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனல் பார்லேயே நான் மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு. ஸோ அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் உருவாகி திரும்ப ட்ரெண்டை டவுன் ட்ரெண்டுக்கு மாற்றும். ஸோ அதுக்காக தான் இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் உருவாகுது. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கேண்டில்ஸ் சேர்ந்து இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் உருவாகும். நம்ம ஆல்ரெடி மார்னிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 3 நாளோட கேண்டில்கிட்ட வச்சு தான் இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் கணிக்கிறாங்க. ஃபஸ்ட் நாள் கேண்டில் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அப்பில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு லென்த்தியாக ஒரு புல்லிஷ் கேண்டில், அதாவது கிரீன் கலர் கேண்டில் உருவாகும். திரும்ப நெக்ஸ்ட் டேவுக்கான கேண்டில் பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஒரு கேண்டில் உருவாகும். அதாவது ரியல் பாடி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது டோஜி மாதிரியோ அல்லது பின்பார் மாதிரியோ அந்த 2வது நாள் கேண்டில் உருவாகும். அது பார்த்திங்கன்னா அது கலர் பார்த்திங்கன்னா அது புல்லிஷ் கேண்டிலாகவும் இருக்கலாம் அல்லது பேரிஷ் கேண்டிலாகவும் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த டோஜி அல்லது பின்பாருக்கு கீழே கேப் டவுனில் ஒரு ரெட் கலர் கேண்டில் உருவாகும். அதாவது பேரிஷ் கேண்டில் உருவாகும். அந்த கேண்டிலோடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் நாளுடைய கேண்டில் இருக்கும் புல்லிஷ் கேண்டில், அதோட ஆஃபுக்கு மேலே கீழே இறங்கி முடிவடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் ட்ரெண்ட் டவுனில் இதை நோக்கி போகுது, ஈவினிங் ஸ்டார் கேண்டில் உருவாயிடுச்சு, ஸோ ட்ரெண்டு டவுனுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிக்க முடியும். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கேப் அப்னா என்ன, கேப் டவுன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தா தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு புரியும். டோஜினா என்ன, ஸோ கேண்டில்னா என்ன, ரியல் பாடினா என்ன அப்படிங்கிற மாதிரி, புல்லிஷ் கேண்டில்னா என்ன, பேரிஷ் கேண்டில். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்னா என்னன்னு சொல்லி A to Z புரியும். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொன்றா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இப்போ ஈவினிங் ஸ்டார் கேண்டிலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். சார்ட்டு இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப் ட்ரெண்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இங்கே டோஜி மாதிரி ஒரு உருவமைப்பு இருக்குது பாருங்கள். இது கீழே பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட் நாள் ட்ரெண்டு அப்பில் இருக்கும்பொழுது முதல் நாளுக்கு ஒரு கேண்டில் லென்த்தியாக உருவாகுது, கிரீன் கலர் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரியான உருவமைப்பு உருவாகுது. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரீனில் இருக்கும், ரெட்லேயும் இருக்கும். இதில் க்ரீனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் கேண்டில் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஒரு ரெட் கலர் கேண்டில் உருவாகிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த கிரீன் கலர் கேண்டிலோட பாதிக்கு மேலே கீழே இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டோட்டலாக டவுன் ட்ரெண்ட் உருவாகிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துக்குமே பிகினர்ஸ்க்கு ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா இதில் எங்கே எப்போ என்ட்ரி போடணும், எதுவும் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும் அப்படின்னு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இதுதான். அதாவது அந்த 3ஆவது நாளுடைய பேரிஷ் கேண்டிலோட க்ளோசிங் தான் நம்ம இதோட என்ட்ரியாக வச்சுக்கணும், ஒரு செல்லிங்க்கு போகிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோஜியோடைய ஹை தான் நம்ம ஸ்டாப் லாஸாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னை நம்ம சார்ட்டில் ஈஸியாக கணிச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.